எதற்கோ போராடுகிறாய். ரேஷன் கடையில் நின்று அரிசிக்கு காத்திருக்கிற மாதிரி சாராய கடையில் நின்று காத்து நிற்கிறானுங்க. நித்திய ஜீவனுக்காகவா? இல்லையே. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தெருவில் பைப் இருக்கும். இன்னைக்கு பைப்பெல்லாம் தெருவில் இல்லை, வீட்டில் இருக்கிறதுனால தப்பிட்டாங்க எல்லாரும். தெரு பைப்பில் சண்டைக்கு போனோம்னா யார் முடி இங்கே நீளமாக இருக்குன்னு பார்க்கணும். நீளமாக இருக்கிற முடியை சுத்தி பிடிச்சு இழுத்துருவாங்க பைப்பில். நீங்களும் அப்படி இல்லை, ஏன்னா உங்கள் வீட்டில் இன்னைக்கு அந்த சண்டை வரல. ஏன்னா நீங்களாம் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா வீட்டில் பைப்பை திறந்தா தண்ணி வந்துடுது, கார்பரேஷன் வாட்டர் வீட்டுக்கு வந்துடுது. அன்னைக்கு வீட்டில் எல்லாம் தண்ணி கிடையாது, தெருவில் இருக்கும். ஒரு தெருவுலன்னா சுமார் 50 வீடு 60 வீட்டுக்கு ஒரு பைப்பு தான் இருக்கும். நானும் நீயானு போட்டி போடணும். ஒரு தடவை படுக்கப்பத்துன்னு சொல்ற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே இருக்கிறேன். அப்போ அது என்ன ஊரோ, ஒரு ஊர் கடற்கரை ஊர், அது என்ன ஊருன்னு மறந்துட்டு, பெரிய தாளை. எஸ், பெரிய தாளை என்ற ஊருக்கு நான் போறேன். அங்க சிபிஎம்ல உள்ள சகோதரி என்ன பார்த்தா சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம், நாங்க எங்க ஐயாவுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அவங்க தான் அப்போஸ்தலர்கள் அப்படின்னுவாங்க. அந்த அம்மா பாக்குறேன், ரோட்ல நல்ல சண்டை, குடத்தை கையில வச்சிருக்க ஒரு கையில, பைப்புக்கு முன்னாடி கொண்டு போய் நீட்டிட்டு இருக்க ஒரு கையில முடி இருக்குது. சூப்பரா இருந்துச்சு. தலைமுடிய பிடிச்சு வச்சு சண்டை. கெட்ட வார்த்தைக்கு நல்ல வார்த்தையெல்லாம் நிறைய பேசுறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சபையில போன அந்நிய பாஷை பேசுறோம், தெருவில் நின்னா நல்ல வார்த்தையை திருப்பி கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க சபையில நல்ல வார்த்தைன்றோம், அந்நிய பாஷையை நல்ல வார்த்தைன்றோம். ஆனா தெருவில் போன பைப்படியில் என்ன பண்ணிட்டு இருப்போம், கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். யோசித்து பாக்குறீங்களா? இதுதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை. அதனால சொன்னேன், இந்த மனுஷனை தூக்கி போட்டுட்டு உள்ளான மனுஷனுக்கு என்ன தேவையோ அதற்காக நீங்களும் நானும் போராடணும். அந்த போராட்டம் நம்மகிட்ட இல்லை. அதனால தான் சொல்றேன், போராடு போராடு போராடு. ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் ஈஸியா கிடைஞ்சக்கூடிய அந்த நித்தியத்தை, அந்த நித்திய ஜீவனை விளந்துட்டாங்க. தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த நித்திய ஜீவன் இவர்களுக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக 2 தூதர்களை நிறுத்தி அவர்கள் கையில் சுடரொளி பட்டயம் ஆகிய 2 வாழை கையில் கொடுத்துட்டார். எவன் வந்தாலும் வெட்டி தீர்த்து, ஒருத்தன் கூட உள்ள போக கூடாது. ஏன்னா உள்ள போய் அதை பறிச்சு சாப்பிட்டா இவனுக்கு சாவு வராது. நான் தான் இவனுக்கு சாவுபடியாகி தண்டனை கொடுத்துட்டேன். இவன் செஞ்ச பாவத்திற்கு இவனுக்கு மரணம், ஏன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நான் மரணத்தை கொடுத்துட்டேன். ஆனா இவன் என்ன செய்வானா, என்னை ஏமாத்திடுவான். அதனால தூதனை உசாரான் இல்லை. இங்க என்ன, இவன் உள்ள வந்தா இவனை வெட்டி போட்டுரு. ஆதாமுக்கு தெரிஞ்சிச்சு,